ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சாண்ட்விச், சிக்கன் சாண்ட்விச்சும் பொட்டேட்டோ ஏர் ஃப்ரையரில் செஞ்ச ஆயில் இல்லாத ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும், அதே போல் ஆயில் இல்லாமல் செஞ்ச சாண்ட்விச்சும் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. வினிகரு, போன்லெஸ் சிக்கனை நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி வச்சுக்கிட்டு வினிகரு, மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், எலுமிச்சம்பழம், தேன், தயிர், ஒரு முட்டை, இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி சிக்கனை கட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணணும். ஒரு 2 ஹவர் 3 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டு, அந்த தண்ணியெல்லாம் மேரினேட் பண்ணதெல்லாம் வடிகட்டி நல்லா தொடச்சி எடுத்துட்டு, மைதாவில் ஜீரகம், முழு ஜீரகத்தை போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு துவட்டி அதில் புரட்டி அந்த சிக்கனை எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை கட் பண்ணிக்கிறோம். இதே போல் சைடை கட் பண்ணிட்டு 2 பீஸாக கட் பண்ணி அதில் ஃப்ரை பேனில் பட்டரை தடவி 2 பக்கமும் சவக்க வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். லேசாக பட்டர் தடவிக்கிறீங்க. ஃப்ரை பேனில் பட்டர் தடவிட்டு இதை போட்டு பரட்டி எடுத்தால் அந்த பட்டர்லாம் இந்த ப்ரெட்டில் சேர்ந்து செவந்து எல்லாம் ஒரு பட்டர் வாசனையோடு இருக்கும் அந்த ப்ரெட்டு. அந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா டிஷ்யூ வச்சு எல்லாம் ஒத்தி எடுத்துடணும். ஒத்தி எடுத்துட்டு அப்புறம் அந்த ஃப்ளவரில் மைதாவில் ஜீரகம், முழு ஜீரகத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. அதை பரட்டி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதே ஃப்ரை பேன்லேயே கொஞ்சம் பட்டரை அதை தடவுறோம். கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் இப்படி தடவி விட்டு நல்லா மெல்ட் ஆகிடும். சூடாக இருக்கிறதுனால அப்படியே மெல்ட் ஆகிடும். அந்த பட்டர்லேயே இதை இந்த துவட்டி வச்ச சிக்கனை இதே போல் ஸ்லைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அந்த ஸ்லைஸ் ப்ரெட் நம்ம எப்படி கட்டுறோமோ அதே மாதிரியே சிக்கனையும் கட் பண்ணிக்கணும், போன்லெஸ் சிக்கனை. அதே போல் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கு இது பொட்டேட்டோ ஃப்ரையர், ஆயில் இல்லாமல் ஹெல்த்துக்கு ஆயில் சேர்க்காமல் செய்யக்கூடிய ஒரு பொருள் இது. ஒரு ரொம்ப கொலஸ்ட்ராலு அப்படி இப்படின்னு இருக்கிறவங்கலாம், உடல் நலம் இல்லாமல் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆயில் சேர்க்காமல் இந்த மாதிரி பட்டர்லேயே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கும் சாண்ட்விச்சை. ஒரு பக்கம் செவந்துடுச்சுன்னா ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிறீங்க. ரொம்ப இல்லாட்டி உங்களுக்கு கருப்பாயிடும், கருகிடும். வேகணும் இல்லையா சிக்கன், அதனால் ஸ்லோ ஃபயரில் போட்டு வேக வச்சுக்கிறோம். நல்லா சவப்பாகிற வரைக்கும் சவக்க வைக்கிறோம். பட்டர் கட்டி அடையில் நம்ம பட்டர் கொஞ்சம் அப்படியே அதில் வச்சு மெல்ட் ஆக்கி அதை சிக்கனை நவுத்தி விட்டு அதில் எல்லாம் செவந்துடும். நல்லா பட்டர் வாசனையோடு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்குறோம். அதுக்கு சில மசாலாக்கள்லாம் நம்ம கொடுக்கணும். மசாலாம் கொடுத்து அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அதே நம்ம ஏர் ஃப்ரையர் இருக்குது, அதில் போட்டு அதிலே சவக்க வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வெந்துடுச்சு சிக்கன். இதை எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். இதில் வந்து தேவையான பொருள் கொடுத்துருங்க பாருங்கள். பொட்டேட்டோ, ஒலிவ் ஆயில், பாப்ரிக்கா பவுட்ரு, பிளாக் பெப்பரு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக், ரெட் சில்லி ஃப்ளேக்கு, சும்மாக் பவுடர்னு ஒன்று இருக்குது. அது இல்லாட்டியும் பரவாயில்ல, இருந்தால் போட்டுங்க. இது கரிஞ்சீரகம் 1 ஸ்பூனு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சு ஆன் பண்ணி விட்ற வேண்டியது தான். அது நல்லா நல்லா செவந்துடும். இடைக்கடை எடுத்து நம்ம அதை குலுக்கி விட்டுக்கணும். அந்த ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட்டில் இந்த ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்து மேலே வச்சு லெட்யூஸ் இதேமாதிரி கட் பண்ணி அது மேலே வச்சு, அது மேலே நம்ம ஸ்லைஸ் டொமேட்டோ
டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் எடுத்து இது மேலே வச்சு நம்ம இதில் வந்து சீஸு சேர்க்கலாம். நான் சீஸு சேர்க்கலை. சீஸு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேண்டாம் சீஸ் சேர்த்துங்க. நமக்கு சீஸ் இங்கே தேவையில்லைன்றதுனால நம்ம சீஸ் சேர்க்கலை. அந்த ப்ரெட்டில் சீஸ் வந்து கொஞ்சம் தடவிக்குங்க. க்ரீம் சீஸ் தடவிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நான் இதில் க்ரீம் சேர்க்கலை, சீஸ் சேர்க்கலை. அந்த டொமேட்டோ ஸ்லைஸை வச்சு அதுக்கு மேலே ஒரு லெட்டிஸை வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை ஸ்லைஸ் பீஸை தூக்கி வச்சு டூத் பிக்ஸால் நம்ம குத்தி எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இதுக்கு பொட்டேட்டோ நம்ம கூட பொட்டேட்டோ நல்லா வந்து வருது, நல்லா செவந்துருக்கு. அதே நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இது போல் நிறையா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.